வணக்கங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கொடூர விலங்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் இப்பதாங்க பாக்குறேன் இந்த கொடூர விலங்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இந்த விலங்கு? இந்த மாதிரி இந்த விலங்கு நீங்க பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு தான் நானும் நினைச்சேங்க. ஆனா இது வந்து விலங்கு கிடையாதுங்க, மனிதர் தான். என்னுடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா இந்த வீடியோல இருக்கிற மனிதர் நாயினால் கடிபட்டு இந்த மாதிரி ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இது ஏதோ அதர் ஸ்டேட்ல எடுத்துங்க. நாய் கடிச்சு இந்த மாதிரி வெறி பிடிச்சி இருக்கிறாரு அந்த நபர். எல்லாரும் அவரு வந்து நம்ம மேல கடிச்சிருக்கிறதுக்காக வலைய வச்சு பிடிக்கிறாங்க. இது ஒன்றும் பொய்யான தகவல் கிடையாது, உண்மையான தகவல். அந்த மனிதருடைய நடவடிக்கையை பாருங்க. ஆனா அவரு பாருங்க, நாய் கடிச்சதுனால கரெக்டா அந்த ஊசியெல்லாம் டயத்துக்கு போட்டுருணுங்க. இந்த மாதிரி நாய் கடிச்சதுனாலதான் அவருக்கு ஆயிருக்கு, நல்லா தெரியுது பாருங்க. உண்மையாலுமே நீங்க இந்த மாதிரி நாய் கடித்தாலோ பூனை கடித்தாலோ பூனை கீறினாலோ நாய் கீறினாலோ கண்டிப்பாக கட்டாயமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நீங்க தடுப்பூசி போட்டுக்குங்க. தவறாம மருத்துவர்கள் சொல்ற அறிவுறுத்தலின்படி அந்த சீட் கொடுப்பாங்க, கரெக்டான டயத்துல ஊசி போட சொல்லி நமக்கு அறிவுறுத்தல் பண்ணுவாங்க. நீங்க மறந்துடாம இந்த மாதிரி நாய் கடித்தாலோ நாய் கீறல் பண்ணாலோ பூனை கீறல் பண்ணாலோ மறக்காம நம்ம ஜிஹெச்சுக்கு போய் ஊசி போட்டுக்குங்க. இந்த மாதிரி நோய் பரவாம தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.